இன்றைக்கி சாமந்தி செடி நல்லா வளர்கிறதுக்கு ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து செலவு இல்லாமல் நீங்கள் செய்யலாம். வீட்டிலேயே ரெடி பண்ணிவிட்டு சூப்பராக நல்லா செடிக்கு வேலை செய்யும். இது வந்து பதியம் செடி தான் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள் 3 கன்று இருக்குது. இந்த 3 கன்று நம்ம வந்து ஏற்கனவே வந்து டீ தூள் வேஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். இப்போ கூடவே வந்து நீங்கள் டீ தூள் வேஸ்ட்டு இன்றைக்கி போடுறீங்க, மறுநாள் கூட எரு கொடுத்துக்கலாம். எந்த பாதிப்பு செடிக்கில் நல்லாவே வளரும். ஆனால் பாருங்கள் டீ தூள் போட்டதுக்கப்புறமா சூப்பராக வளருது, கன்று ஃபாஸ்ட்டாக வளருது. இந்த பசுமையாக இருக்குது க்ரீன் கலரில். எப்போவுமே செடிக்கு தேவையான சத்தெல்லாம் அப்பப்போ நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் நல்லா வளரும். ஆனால் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்து தான் கொடுக்கணும் லிக்விட் கொடுக்கும்போது, லிக்விட் ஃபெர்டிலைசரு. இப்போ வந்து ஏற்கனவே நம்ம கடையிலலாம் வாங்குவோம். கார்டன் போயிட்டு நர்சரியில் ஃபெர்டிலைசர்லாம் வந்து பேக்கெட்ஸ் எல்லாம் விற்கும். நம்ம வந்து வெறுமை கம்போஸ்ட்டு இது போலலாம் வாங்குவோம். அதே போல் என்பிகே இதெல்லாம் வாங்குகிறோம். அது போலலாம் வாங்காமல் இந்த ஃபெர்டிலைசர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சூப்பராக வேலை செய்யும் பிளான்ட்டுக்கு. வாங்க முடியாதவங்களும் இதுவே செஞ்சுக்கலாம். நம்ம எப்போனா பாருங்கள், இது வந்து கோஸ் வந்து முட்டை கோஸ் சொல்லுவாங்களே, அந்த கோஸ் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன் சமையலுக்கு. அது வந்து கொஞ்சம் வந்து திருவிட்டு நான் பழசு வந்து மறுநாள் பழசாயிடுச்சுன்னா நம்ம செய்ய மாட்டோம். அந்த சமயத்தில் இல்லை, அந்த ஃபுல்லாக கோஸ் திருவிட்டு கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அந்த பார்ட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு இது போல் வந்து திருவிட்டு தண்ணியில் போட்டு வைக்கலாம். ரொம்ப செடிக்கு நல்லது. ஆனால் இது கூடவே நான் சொல்கிற கொஞ்சம் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டிங்கன்னா கூட ஃபாஸ்ட்டாக வளர செடி. என்ன சேர்த்தா நல்லா வளரும்னா, இப்போ நான் இருக்கிறது நம்ம கொடுக்குறோம், மறுநாள் கூட நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அப்படி சப்போஸ் 3மே இருந்தால் கூட நீங்கள் 3 ஒன்றா கலந்துட்டு செடி கொடுத்துடலாம். இப்போ பாவக்காயெல்லாம் செய்வீங்க, பாகற்காய் சமையலுக்கு செய்யும்போது அந்த வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை பழுத்து போனது வந்து எடுத்துக்கலாம். அந்த பாவக்காய் வேஸ்ட்டு, இந்த கோஸு, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இது போல் கூட நீங்கள் கலந்துட்டு செடி கொடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா வளரும். அதாவது இப்போது எப்சம் சால்ட்டெல்லாம் மெக்னீஷியம்காக கொடுக்குறோம். அது போலலாம் கொடுக்காம இதுலேயே இருக்குது மெக்னீஷியம், பொட்டாசியம். இதெல்லாம் நீங்கள் காஃபி தூள் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல். மெக்னீஷியம், பொட்டாசியமும், கால்சியம் எல்லாமே இதுலேயே இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் பாவக்காய், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் கோஸ் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டு தான். நம்ம வந்து புதுசுலாம் நீங்கள் போட தேவையில்லை. தண்ணியில் போட்டு நைட்டே ஊற வச்சுட்டு, இல்லை 2 டேஸ் ஊற வச்சுட்டு கூட 3rd டே வந்து செடி கொடுத்துக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை, ஜாகரி வந்து சேர்த்துக்கணும் எப்போவுமே. அப்படி இல்லை நாளைக்கு நான் போட்டுக்கிறேன்னா கூட இன்றைக்கி வந்து வெறும் கோஸ் தான் எங்கிட்ட இருக்குன்னா நீங்கள் அது கூட வேஸ்ட் ஆக்காமல் தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு கூட மறுநாள் தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு கோஸெல்லாம் செடி கொடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. இதுதான் நீங்கள் அது போலலாம் சேர்த்துக்குங்க. இல்லை ஒரு காய் தான் கிடைக்குது டெய்லின்னா கூட நீங்கள் நைட்டே தண்ணியில் போட்டுவிட்டு காலையில் தண்ணி ஊற்றிடலாம் செடிக்கு. ஏற்கனவே பழசு ரொம்ப தண்ணியில் போட்டு வச்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு நாள் மட்டும்தான் ஆகுது இந்த ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணிவிட்டு. ஆனால் நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். இது சின்ன கன்று, அதனால நான் வந்து பாருங்கள் கொஞ்சம் போல், இந்த சின்ன கப்புக்கு எவ்வளோ பிடிக்கும், 1/2 கிளாஸ் பிடிக்கும். இது போல் நீங்கள் வந்து கோஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு கோஸ் வேஸ்ட்டு இது போல் சின்ன கப்புக்கெல்லாம் நீங்கள் 1/2 கிளாஸ் ஊற்றலாம். இது வந்து கோஸ் வந்து நல்லா 2-3 ஸ்பூன் அளவுக்கு, அது வந்து நான் வேஸ்ட்டு தான் இதில் போட்டிருக்கிறது திருவிட்டு லாஸ்ட்டாக வருமே அது. நீங்கள் வந்து 1 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் இது போல் கோஸ் சேர்த்துட்டு கோஸ் தண்ணி நீங்கள் செடிக்கு ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றலாம். இப்போ இந்த பாட்டுக்குன்னா 1 கிளாஸ் ஊற்ற வேண்டியதாக வரும், இந்த பாட்டுக்குன்னா 1/2 கிளாஸு. ஆனால் இது போல் ஊற்றும் போது நீங்கள் ஒரு பவுல் இது போலலாம் வச்சுக்கோங்க, சின்ன கப்பில் மண்ணெல்லாம் வர தரைக்கு. அதுக்காக சொல்கிறேன். இது போலலாம் கொடுக்கும்போது பிளான்ட்ஸுக்கு வந்து சாமந்தி கண்ணுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வளரும். அதே சமயத்தில் பசுமையாக வளரும். ரொம்ப எரு கூட கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் போல் என்னைக்கு வருதோ அன்றைக்கி கூட நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் கொடுத்துக்கலாம். எல்லாம் ஒவ்வொரு பொருளும் ஒரு நாளைக்கு கொடுக்குறேன்னா நாட்டு சர்க்கரை தண்ணி ஒரு நாளைக்கு ஊற்றிடுங்க. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.